மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஃபுல்லாக பாருங்கள். இதில் பல விஷயத்த சொல்லியிருக்கேன். என்னென்னா மைவி3யை பற்றி அப்டேட்டோ வேறு எதுவோ கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நமக்காக, அதாவது மைவி3யில் பணம் கட்டி அதாவது பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ண நமக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தில், அதாவது உங்கள் நண்பர் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுடைய தம்பியோ அண்ணனோ அக்காவோ இந்த மாதிரி யாராவது சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுருக்கலாம். என்ன தான் அவங்களாம் சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தாலும் நமக்கும் ஒரு மைண்டில் ஓகே, நம்ம இவ்வளோ பணம் கட்டி இதை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேலை தராங்க, இதை நம்ம செஞ்சோன்னா இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டில் நம்ம ஒரு ஐடியா பண்ணி ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த பிஸ்னஸில் இப்போ ஒரு முட்டுக்கட்டை போட்டாச்சு. அந்த பிஸ்னஸ்னால் நமக்கு வர வருமானம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னா சுற்றி ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அவங்க என்னென்னா நம்ம பணத்தை கட்டி நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு நம்மளை கேவலமாக பேசிகிட்டு இருப்பானுங்க, சரிங்களா? நீ ஏன் அதில் போன, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அப்படி பண்ண. ஆனால் அவன் 1000 பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் 1001 கூட பண்ணிகிட்டு இருப்பான், கேவலமான வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் நம்மளை கேவலமாக பேசுவான், சரிங்களா? நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது, சரிங்களா? நாட்டில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுங்க கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த வீடியோ நான் அதுக்காக மேக் பண்ணலை, வேறு விஷயம் சொல்கிறதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். இது இனிமேல் நீங்கள் இந்த ஒரு 1:40 செகண்ட் இப்போ நான் பேசியிருக்கிறது ஒரு சாதாரணம். இனிமேல் பேச போகிறத கவனமாக நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட நீ எதுக்கு அதில் ஜாயின் பண்ண, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தயவு செஞ்சு நான் பேசுகிற மாதிரி இதை சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் உண்மை. என்ன நடக்குதுன்னா, ஆரம்பத்தில் கார்த்திக் பிள்ளை, கேடிவி கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தர் மைவி3யை பற்றி வீடியோக்கள் பதிவிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த வீடியோக்களில் மைவி3 நல்ல கம்பெனி, அது தவறு செய்யாத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களை சொல்லிகிட்டு இருந்தார். கோர்ட்லேயும் இதுதான் நடக்குது, இது நடக்கலை, அந்த ஆப்போசிட் கேங் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 உறுப்பினர்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழித்து அவர் என்ன பண்ணார், மைவி3 மக்கள் என்னை ரொம்ப ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் என்னுடைய பிஸ்னஸை என்னால் சரியாக கவனிக்க முடியல. அதாவது ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கார் அவர். அதை என்னால் சரியாக கவனிக்க முடியல, வீடியோ பண்ண முடியல, அதனால் நான் இனிமேல் மைவி3யை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். சரி, அவர் என்ன தான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணாலும் நம்ம மைவி3 மக்கள் வேலை சுத்தமாக இல்லாமல் பணம் காசு கையில் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும், அதை அதுக்கு அப்புறம் வேறு வீடியோக்கள் பதிவு பண்ணுறாருல, வேறு இதை பற்றி ஆராய்ஞ்சு பதிவு பண்ணுறப்ப அவருடைய வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட்டில் போய் ஒருத்தர் 2 பேராச்சும் குறைஞ்சபட்சம் அவங்க போயிட்டு மைவி3யை பற்றி ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எதனாலனா, நான் இப்போ மைவி3லேருந்து பணம் வரது ஸ்டாப் ஆனதுலேருந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் மைவி3யை பற்றி யாராவது வீடியோ போட்டால் உடனே போய் பார்ப்பேன். எதனால எனக்கு அப்டேட் தெரியலை, சரிங்களா? அதனால் வேறு யாராவது அப்டேட் சொல்கிறாங்களா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைவி3யை பற்றி டெய்லி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி இருக்கும் போது இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை அந்த அண்ணா வீடியோ போடுறப்ப அவர் கமெண்ட்டை போய் படிக்கிறப்ப மைவி3 மக்கள் கெஞ்சி பேசுகிறது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எதனால, என்னடா இப்படி போய் கெஞ்சி கேட்குற நிலமையில இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மைண்டு ரொம்பவே நான் தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நானும் அந்த நிலமையில தான் இருக்கேன். அப்படி இருக்கும் போது நான் நேற்று என்ன பண்ணேன், நேற்று ஒரு கட்சியை பற்றி அவங்க ஒரு வீடியோ அந்த சேனலில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கமெண்ட்டில் போயிட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு நல்ல பத்திரிகையாளர்களுக்கு அழகு என்னென்னா மக்களுக்கு தேவைப்படுற செய்தியை கொடுக்கறது. உங்கள் வீடியோ ஒவ்வொன்றுத்துலேயும் மைவி3 மக்கள் உறுப்பினர்கள் என்ன தான் நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மைவி3யை பற்றி பெருமையாக பேசுங்கன்னு அவங்க கேட்கல, என்ன நடக்குது, உண்மையாகவே கேஸ் எப்படி போகுது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணியிருந்தேன். நான் கமெண்ட் பதிவு பண்ண மதியம் கமெண்ட் பதிவு பண்ணுறேன்னா ஈவினிங் போல் பார்த்தேன்னா யாரோ ஒருத்தவங்க என்னுடைய கமெண்ட்டுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியை பற்றி அவர் பேசி, அதாவது
கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி பேசி வம்ப விலக்கி வாங்கிக்கிட்டது பத்தாதா? அவர் அனுபவிக்கிறது பத்தாதா? அவரை நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்களா, இல்லை உங்கள் எம்டி தான் காப்பாற்ற போகிறாரா? உங்கள் கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருந்தால் இந்நேரம் வந்திருக்கும். அது வந்து ஒரு ஸ்கேம் கம்பெனி, அதை பார்க்குறப்பவே ஸ்கேம் கம்பெனின்னு தெரியாதா? இப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இது வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது. எதனாலனா, இது இன்றைக்கி நேற்று இல்லை, மைவி3 பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொருத்தரும் எங்களை காயப்படுத்தினது இப்படி தான். என்னென்னா, உங்கள் கம்பெனி ஸ்கேம் கம்பெனி, அதை பார்க்கும் போதே தெரியுது ஸ்கேம் கம்பெனி, பார்க்கும் போதே தெரியுது ஸ்கேம் கம்பெனி அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கல்ல, ஒரே செகண்டில் பார்த்த உடனே ஸ்கேம் கம்பெனின்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் ஏன் 2 வருஷமாக கோர்ட்டில் வந்து இது ஸ்கேம் கம்பெனின்னு ப்ரூவ் ஆகலை? இன்னமும் வந்து கேஸை இழுத்துக்கிட்டே இருக்காங்களே. எதனால்? பார்த்த உடனே இந்த ஃபைலை பிரித்து பார்த்த உடனே இதுவா ஸ்கேம் கம்பெனி, இந்த ஃபைல்லாம் ஏன் கொண்டு வரீங்கன்னு நீதியரசர் தூக்கி எறிஞ்சிருக்கலாமே. இது ஸ்கேம் கம்பெனின்னு பார்த்தாலே தெரியுதுடா, இதை எதுக்குடா இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் தூக்கி எறிஞ்சிருக்கலாமே. கம்பெனியை இழுத்து மூடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்காக 2 வருஷம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் பார்த்த செகண்டில் சொல்கிறீங்க ஸ்கேம் கம்பெனின்னு. அப்போ நீங்கள் இந்த வேலை, கமெண்ட் பண்ணுற வேலை, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுற வேலையை விட்டுருங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரராவோ அக்கத்து வீட்டுக்காரராவோ இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேம் கம்பெனி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜாக வர்றதுக்கு அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆகிடுங்க. எதனாலனா, நிறைய கேஸு நிலுவையில் இருக்குது. நீங்கள் ஜட்ஜ் ஆகிட்டிங்கன்னா ஒரு செகண்டில் நீங்கள் கேஸை முடிச்சு வச்சுருவீங்க. வர சொல்லுவீங்க, இவங்க வாப்பா அப்படிம்பீங்க. ஆளை பார்த்து இவனை பார்க்கும் போதே தெரியுதுல இவன் ஸ்கேம் பண்ணியிருக்கானே, இவனை கிளப்புங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேப்பா, நீங்கள் சொல்கிறதே உண்மைன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ நாளாக கதறீங்க, 2 வருஷமாக ஸ்கேம் கம்பெனி ஸ்கேம் கம்பெனி ஸ்கேம் கம்பெனிங்கிறீங்கள, ஸ்கேம் கம்பெனினே வச்சுக்கலாம். ஏன் 2 வருஷமாக வந்து இந்த ஸ்கேம் கம்பெனியை இன்னமும் கோர்ட்டில் கேஸில் நடந்துக்கிட்டு இருக்கு? எதுக்காக விசாரணை? எதுக்கு விசாரணைன்னு கேட்குறேன். ஸ்கேம் கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே ஸ்கேம் கம்பெனின்னு தெரியுதுங்கிறீங்க. அப்புறம் ஏன் விசாரணை பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் கவர்மெண்ட் இன்னும் விட்டு வச்சுருக்கு? ஸ்கேம் கம்பெனினா உடனே இழுத்து மூடிடலாமே. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? ஒரு விஷயம் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, 2 வருஷமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் அந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணுச்சுன்னு ப்ரூவ் ஆகலை. சரிங்களா? 2 வருஷ விசாரணையில் இன்னமும் ப்ரூவ் ஆகலை. கம்பெனி மீண்டு வருமா வராதாங்கன்னு தெரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு பார்த்த செகண்டில் ஸ்கேம் கம்பெனின்னு கண்டுபிடிக்க முடியுது? எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மற்றவங்களாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து இந்த கம்பெனியில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வேறு எந்த விஷயத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலையா? போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா விஷயத்திலும், ஷேர் மார்க்கெட்டு, அது இதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத இடமே கிடையாது. எவனாவது ஒருத்தனை சுட்டி காட்டி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கான்னு சொல்ல பாருங்க. அப்போ தெரியும். ஒரு சின்ன பையனை கேட்டால் கூட அவன் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவான். சரிங்களா? அதாவது குடும்பத்துக்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை ஒரு பக்கம் பெருக்கி இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறது மனிதனோட இயல்பு. சரியா? ஒரு எறும்பு கூட நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கே சேர்த்து வைக்கும். நாளைக்கு இல்லை, அடுத்த வருஷம் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி எறும்பு சேர்த்து வைக்கும். எதனாலனா, அது மழை காலத்தில் அந்த சேர்த்து வச்ச உணவை எடுத்து சாப்பிட்றதுக்காக. எறும்பு இத்தினூண்டு தான் தூக்கிட்டு போகுது. இது எப்படி பார்த்தோன்னு நினச்சிங்கன்னா, எறும்போட கூண்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் அது எவ்வளவு சேர்த்து வச்சுருக்குன்னு தெரியும். எதுவுமே வெளியிலேருந்து பார்த்தா தப்பாக தான் தெரியும். அங்கே போய் அவங்க கூட இருந்து பார்த்தா தான் அவங்கக்கிட்ட என்ன உண்மை இருக்குது அப்படின்னு தெரியும். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இந்த கம்பெனியை வந்து ஃபேக்கு, இந்த கம்பெனி வந்து ஸ்கேமு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் இன்றைக்கி நான் போடுற வீடியோ கமெண்ட்டில் வந்து கண்டதையும் பேசி உளராதீங்க. கண்டதையும் பேசி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த பிம்பிளிக்கா பிலாப்பி 10,000 4,000 இப்படி சொல்கிறத அதை விட்டுட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு பார்த்த உடனே இந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணுதுன்னு தெரியுதில்ல, ஏன் கவர்மெண்ட்டுக்கு 2 வருஷமாக தெரியலை? ஏன் நீதிமன்றத்துக்கு 2 வருஷமாக தெரியல? எதனால் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது? அப்போ நீங்கள் சொல்கிறது சரியா, இல்லை கவர்மெண்ட் விசாரிக்கிறது சரியா? இல்லை நீங்கள் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கீங்களா? நாங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி ஒருத்தவங்ககிட்ட போய் கமெண்ட்டில் கேட்குறோம், இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறோம். உங்களுக்கு எங்கேருந்து எரியுது? எதனால் எங்கள் கமெண்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் பண்ணுறீங்க? யாருடைய தூண்டுதலின் பேரில் யார்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்க? இதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சரி, இல்லை வைத்தறிச்சலாம். ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு 10,000மோ ஒரு 20,000மோ சம்பாதிக்கும் போது உங்களுக்கு வயிறு எரியுதா?
சினிமாக்காரங்க ஒரு படத்தை நடிச்சுட்டு 250 கோடி 300 கோடின்னு சம்பாதிக்கிறப்ப அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? ஒரு மந்திரி ஊழல் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கப்ப அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் போதுமா? அதிகபட்சம் 10,000ன்னு வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதுமா? ஆனால் எதுக்கு பணம் சேர்க்குறாங்கன்னே தெரியாமல் கோடி கோடியாக ஊழல் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் பேராசையாக தெரியலையா? நாங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு 10,000 ரூபாயை நாங்கள் மாதம் மாதம் வாங்கினது உங்களுக்கு பெரிய பேராசையாக தெரியுதா? அதான் மனிதனை அதாவது மனிதனை மனிதன் சாப்பிடும் முன்னே தடுத்து நிறுத்துங்கள்னு இந்த 2 படத்தில் வரி வரும் பார்த்தீங்களா? இது உண்மைதான். மனிதனுக்கு எதிரி மனிதன் தான். நீங்கள்லாம் ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடுற மனிதர்கள்லாம் இங்கே இல்லை. அவன் கஷ்டப்படுறப்ப, அதாவது வெந்த புண்ணில் வேலு பாய்ச்சுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை செய்கிற மனிதர்கள் தான் ஆன்லைனில் கொட்டி கிடக்குறீங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கேடு. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, மைவித்திரியில் போட்ட காசு வருது வரல அது அப்பாற்பட்ட விஷயம். நாங்கள் மீண்டுருவோம், சரியா? ஏன்னா 2 வருஷமாக நாங்கள் எங்களை காப்பாற்றிட்டோம். இன்னும் எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற வேலை நாட்டை காப்பாற்ற முடியாது. இப்படியே போச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வருங்காலத்துக்கு ரொம்ப ஆபத்து. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பேசுங்க. அதை பற்றி தெரியாமல் ஒருத்தன் ஸ்கேமுன்னு சொல்லிட்டான்ட்டு வரிசையாக இது ஸ்கேம், இது ஸ்கேம், இது ஸ்கேம்னு என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒருத்தன் சொல்லிட்டா அது உடனே ஸ்கேமா? என்ன என்ன நினப்பில் பேசுகிறீங்கன்னே தெரியலை. இன்னும் நிறைய எனக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் பேச முடியலை. எதனாலனா எவ்வளோ ஒரு குரூர எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கமெண்ட் பேசுகிறவங்க, இந்த மாதிரி பக்கத்தில், அதாவது ஒருத்தன் பணத்தை இழந்த உடனே அதை அப்படியே கொண்டாடுறவங்க, பரவாயில்ல அவன் நல்லாயிருவான்னு நினச்சேன், நான் அன்னைக்கே நினச்சேன் இது போயிடும்னு நினச்சேன், அதே மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களாம் தயவு செஞ்சு வாழாதீங்க. நாங்கள் கூட பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துக்கிறோம். இந்த மாதிரி அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாம் தயவு செஞ்சு வாழாதீங்க. நன்றி நண்பர்களே.